ஓட்ஸா கூட்டமைப்பு ஓட்ஸா உள்ளாட்சி பணியாளர்கள் சங்க தமிழ்நாடு மாபெரும் அரசு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசுக்கு கோரிக்கைகள். கூட்டமைப்பு ஓட்ஸா உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கம் தமிழ்நாடு மாபெரும் அரசின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். சொல்லிட்டு போறேன், ஈவோட சொல்லிட்டு போறேன். நான் வெளியூர்ல போய் தான் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணணும். இங்கே சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னு. ஆனா அவங்க அதெல்லாம் காதுல கேட்கல. ஆப்ஷன் போட்டு எனக்கு சேலரியை பிடிச்சாங்க. எந்த ஆஃபீஸில் இப்படி நடக்கும்? நம்ம பரப்புரை கொடுத்துட்டு இருக்கோம். இப்பவுமே தெரியுமா இல்லையான்னு தெரியல. இந்த மீடியா இவங்கெல்லாம் வந்ததுனால எதுவும் தெரியுமோ இல்லவோ. இப்படி ஒரு வேலை ஏன் போட்டீங்க? ஏன் சம்பளத்தை இவ்வளோ நாள் பெண்டிங் வச்சு கொடுக்குறீங்க? அந்த சம்பளம் வர்றதுக்காக நாய் மாதிரி திரிஞ்சு ஆஃபீஸில் ஒவ்வொருத்தையும் அவ்வளோ அசிங்கப்படுறோம். நாங்கள் இப்படியே நிற்கணும். அண்ணே போடுவீங்களா? இன்னைக்கு போட்டுருவீங்களா? ஏன்னா நம்மளுடைய தேவை அவ்வளோ இருக்கு. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, போட மாட்டாங்க. அப்படியே 4-5 மாசம் எடுத்து ஒவ்வொரு வழியா இப்போ ஒரு 3 மாசம் சம்பளம் வந்திருக்கு. இன்னும் பேலன்ஸ் சம்பளம் எப்போ வரும் யாருக்கும் தெரியாது. வேலையே இருக்கா இல்லையான்னு தெரியல. அதனால யாரும் கவலைப்படாதீங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். நம்முடைய நிறுவன தலைவர் ஐயா வராங்க. ஓட்ஸா கூட்டமைப்புடைய நிறுவன தலைவர் ஐயாவுக்கு ஒரு அரங்கமைப்பு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு இவ்வளோ பேர் கூடியிருக்கணும், அது முக்கிய காரணமே நம்மளுடைய ஐயா தான். ஏன்னாக்கா ஒவ்வொரு பணியாளர்களுக்கான விடிவெளியாக தான் இன்னி வரைக்குமே திகழ்ந்து கொண்டிருக்கிறாரு. எல்லாருடைய வாழ்வாதாரத்துக்கும் இன்னைய வரைக்குமே ஒவ்வொரு கணமும் அதற்கான வேலைப்பாடுகளை தான் முழுமையாக ஈடுபட்டு செயல்பட்டு இருக்க நம்மளுடைய ஓட்ஸா கூட்டமைப்பு நிறுவன தலைவர் ஐயா அவர்களுக்கு வரவேற்பு பலமாக கொடுக்கலாம். பத்தலை இப்படி வாங்க சார். கொஞ்சம் சவுண்டு பத்தல. உற்சாகம் எவ்வளவுனா நமக்கு உற்சாகம் தூங்கிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு நிக்கிறோம்னா, இங்க நிக்கிறோம்னா அதுக்கு முக்கிய காரணமான ஒரு போராளி நம்முடைய ஓட்ஸா கூட்டமைப்பு ஊராட்சி பணியாளர்கள் உள்ளாட்சி பணியாளர்களுக்கான நிறுவன தலைவர் ஐயா அமல்ராஜ் சார் தான். அது அவருடைய முயற்சி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அடிமைகளை தான் நம்ம இன்னி வரைக்குமே இருந்திருப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஊராட்சி பணியாளர்களும் சரி, ஓட்ஸா கூட்டமைப்பு நம்ம ஓட்ஸா உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கம், ஓட்ஸா உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகளில் பணியாற்றும் சுமார் 60,000 பெண் ஊழியர்கள் இங்கே உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கு சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்த போராட்டம் எதற்காக நடக்குது அப்படின்னா, தமிழகம் முழுவதும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் உள்ள பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சி, பெருமாநகராட்சிகளில் பணியாற்றும், அதாவது தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் பணியாற்றும் அனிமேட்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பரப்புரையாளர்களுக்கு ஊதியம் பல மாதங்களாக வழங்கப்படவில்லை. அவர்களுக்கான உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படுகிறது. அதற்கு காரணம், அந்த அனிமேட்டர்ஸ் எனப்படும் பரப்புரையாளர்கள் நேரடியாக பேரூராட்சிகள் மூலமாக, நகராட்சிகள் மூலமாக, மாநகராட்சிகள் மூலமாக ஊதியம் பெறவில்லை. அவர்களுக்கான ஊதியத்தை ஒப்பந்ததாரர்கள் சுமார் 6 ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம்
அந்த ஊதியம் வழங்கப்படும் நடைமுறையை தமிழக அரசு வைத்துள்ளது. ஒப்பந்ததாரர்கள் மூலம் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறது. அதாவது முதல்ல ஒரு அனிமேட்டர், ஒரு தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தில் இந்த பரப்புரையாளர்கள் வந்து வீடு வீடாக போய் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் சுகாதாரத்தை குறித்து கணக்கெடுப்பு நடத்தி அங்கே அதற்கான பணிகளை செய்யக்கூடிய முக்கியமான பணிகளை செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கான நியமனத்தை செய்யும் பொழுதே ஊழல் ஆரம்பித்து விடுகிறது. அந்த நியமனத்தை செய்யும் பொழுது அந்த ஒப்பந்த நிறுவனங்கள், சுமார் 6 ஒப்பந்த நிறுவனங்களை தமிழக அரசு நியமித்துள்ளது. இந்த 6 ஒப்பந்த நிறுவனங்களும் அவர்களை நியமனம் செய்யும் பொழுது ஒவ்வொரு பரப்புரையாளரிடம் சுமார் 70,000 முதல் 1 லட்சம் வரை ஊதியத்தை, அதாவது லஞ்சமாக பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த 70,000 அவங்க வாங்கின முன்பணத்தையே வந்து ஊதியமாக போட்டுருந்தாங்க. திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்ததாரர், அதாவது ஒரு அனிமேட்டர், ஒரு பரப்புரையாளருக்கு மாத ஊதியம் 16,700 ரூபாய். ஆனால் அந்த 16,700 ரூபாயை அந்த ஒப்பந்த நிறுவனங்கள் முழுமையாக அவர்களது கையில் வழங்குவதில்லை. வெறுமனே 8,000, 7,000 என்று மாத ஊதியமாக வழங்குகிறார்கள். அந்த மாத ஊதியத்தையும் உடனே வழங்குவதில்லை. 3 மாதம் 4 மாதங்கள் கழித்துதான் வழங்குகிறார்கள். இதையெல்லாம் மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுப்பு இல்லை. பேரூராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் ஒரு அனிமேட்டர் எனப்படும் பரப்புரையாளர் வந்து வேலை முடிந்து வரும் பொழுது அவர்கள் உட்காருவதற்கு இருக்கை வசதி கூட இல்லை. மேலும் அவர்களுக்கான இஎஸ்ஐ, அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் மருத்துவ பராமரிப்பு நிதி முறையாக அரசாங்கத்தால் சுட்டிக்காட்டப்பட்ட, தொழிலாளர் நலத்துறையால் சுட்டிக்காட்டப்படி முறையாக பிடித்தம் செய்து அவர்கள் கணக்கில் செலுத்தப்படவில்லை. அந்த பணத்தை எல்லாம் அந்த ஒப்பந்த நிறுவனங்களே அந்த பணத்தை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் பொய் கணக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்த நிறுவனங்களை இந்த அரசு, அதாவது இந்த அரசு அதிகாரிகள் இந்த ஒப்பந்த நிறுவனங்களை கண்டிப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் நியமனம் செய்த ஒப்பந்த நிறுவனங்கள் அனைவருமே ஆளும் கட்சியால் நியமிக்கப்பட்டவர்கள். ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்களால் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களால் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டதால் அவர்களை கேள்வி கேட்பதற்கு இங்கு உள்ள பேரூராட்சிகள் இயக்குனர், பேரூராட்சியினுடைய கூடுதல் இயக்குனர், பேரூராட்சியினுடைய இணை இயக்குனர் ஆகியோர் மிகவும் பயப்படுகிறார்கள். நாங்கள் நேரில் சென்று சந்திக்கும் பொழுது அவர்கள் சொல்வது என்னவென்றால், ஒப்பந்த நிறுவனங்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தினால் நாங்கள் இந்த வேலையில் இருக்க மாட்டோம் என்று தைரியமாக சொல்கிறார்கள். ஒரு சாதாரண ஒப்பந்த நிறுவனங்களுக்கு பயந்து இங்கே பெண்களாக இருக்கக்கூடிய இந்த ஊதியத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய இந்த பரப்புரையாளர்களை, இவர்களுக்கான உரிமைகளை மறுக்கும் ஒப்பந்த நிறுவனங்களை கண்டிக்காமல் இருக்கிறார்கள். மேலும் ஒரு பரப்புரையாளர், அவருக்கான பணி வந்து தூய்மை பாரத இயக்கத்தின் கீழே தூய்மை பணிகளை கண்காணிப்பது மட்டும்தான். ஆனால் அதை தவிர ஒரு பேரூராட்சிகளில் வரி வசூல் செய்வது மற்றும் நகராட்சிகளில் வரி வசூல் செய்வது, அங்குள்ள அத்தனை பணிகளையும் அவர்கள் ஒப்பந்த நிறுவனத்தின் பணியாளர்கள் என்பதால் அவர்களை ஒரு அடிமை போல நடத்துகிறார்கள் இந்த அதிகாரிகள். இதையெல்லாம் கண்டித்துதான் பலகட்ட ஆலோசனை கூட்டங்களை நடத்தி தமிழ்நாடு முழுவதும் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பெருமாநகராட்சிகளில் பணியாற்றும் சுமார் 2,000 அனிமேட்டர்ஸ் எனப்படும் பரப்புரையாளர்களுக்கான, பார்வையாளர்களுக்கான பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் தீர்த்து தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அரசு முதன்மைச் செயலரை கண்டித்து எங்களது கோரிக்கை மனுவை அளிக்க இருக்கிறோம். ஒருவேளை இந்த அரசாங்கம் இவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் வருகிற செப்டம்பர் மாதம், அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் எந்த அரசுக்கும் சார்ந்தவர்கள் அல்ல, எந்த அரசியல் கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் சுமார் 3 லட்சம் தொகுப்பூதிய பணியாளர், தற்காலிக பணியாளர்களை வைத்து இந்த அரசாங்கம் நடக்கிறது. ஊரக வளர்ச்சித்துறையிலே தூய்மை காவலர்கள், ஒப்பந்த பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் சிறப்பு காலமுறை ஊதியம், அதேபோல் சுகாதார உறுப்பினர்கள் 13,000 பேர் ஒப்பந்த பணியாளர்கள், அவர்களும் தொகுப்பூதியம் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் டேங்க் ஆப்ரேட்டர், ஓபிசி ஆப்ரேட்டர் சுமார் 30 வருஷமாக வெறுமனே 4,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் தற்காலிக பணியாளர்கள். அதை விட ஒரு கொடுமை, மாதம் 250 ரூபாய் ஊதியம் வாங்கி கொண்டு ஓபிசி ஆப்ரேட்டர்கள் பல பேர் இன்னும் இந்த ஊரக வளர்ச்சித்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தா சுமார் 3 லட்சம் பணியாளர்கள், அதாவது பெண் சுகாதார தன் ஆர்வலர்கள், WHP மக்களை தேடி மருத்துவத்தில்
13,000 பெண்கள், அவங்களும் பார்த்தீங்கன்னா தற்காலிக பணியாளர் தான். தற்காலிக பணியாளர்கள் 3 லட்சம் பேரை வைத்து இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான எந்த தீர்வையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த 3 லட்சம் பணியாளர்கள், தற்காலிக பணியாளர்களை சாதாரணமாக இந்த அரசாங்கம் எண்ணிக்கொண்டிருந்தால், இந்த 3 லட்சம் குடும்பங்கள், 3 லட்சம் பணியாளர்கள் என்பது 3 லட்சம் குடும்பங்கள், ஒரு குடும்பத்திற்கு 4 ஓட்டுகள் என்றால் முன்னாங்க 12, 1 கோடியே 20 லட்சம் வாக்குகளை இந்த அரசாங்கம் இழக்க வேண்டியது இருக்கும் என்பதை இந்த இடத்துல ஓட்ஸா கூட்டமைப்பு தெளிவாக சொல்லிக் கொள்கிறது. ஆகவே வருகிற செப்டம்பர் மாதத்திற்குள் ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், ஓவிஸ்ட் ஆபரேட்டர்கள், சுகாதார உறுப்பினர்கள், மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பரப்புரையாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அனிமேட்டர், இவங்க அனைவருக்குமான கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றாவிட்டால் சென்னையிலே 3 லட்சம் பணியாளர்களையும் திரட்டி ஓட்ஸா கூட்டமைப்பு மிகப்பெரிய சாலை மறியலை அறிவிக்கும் என்று, சாலை மறியலை நடத்தும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த கோபமானது இன்று நேற்றல்ல, 4.5 ஆண்டு காலம் இந்த அரசாங்கத்திடம் எதிர்பார்த்து எதுவுமே நடக்கவில்லை என்ற உச்சகட்ட கோபத்தின் காரணமாகத்தான் நாங்கள் சொல்கிறோம். நிச்சயமாக இந்த அரசு எங்களை அழைத்து பேச வேண்டும், எங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். குறிப்பாக இன்று வந்திருக்கக்கூடிய பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனிமேட்டர் எனப்படும் பரப்புரையாளர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி அந்த பரப்புரையாளர்களுக்கு அரசு, பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகளை நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும். தற்போதுள்ள பணியாளர்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது. அவர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ள மிரட்டும் இந்த ஒப்பந்த நிறுவனங்களை அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு நேரடியாக அரசாங்கம் அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் நடக்கிறது. நன்றி. 3 மாதத்துக்கு முன்னாடி பனங்கல் மார்க்கெட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. அப்பவே தமிழக அரசு கோரிக்கை ஏற்றுட்டாங்க. 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு விரைவில் தரேன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 3 மாதத்திற்கு முன்பு சென்னை பனகல் மாளிகையிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி சுமார் 10,000 ஊழியர்களை திரட்டி போராட்டம் நடத்தினோம். அப்போது சென்னை ஊரக வளர்ச்சி இயக்குனர் மற்றும் அரசு முதன்மை செயலர் ஆகியோர் கோரிக்கைகளை இன்னும் 15 தினங்களில் நிறைவேற்றி தருவதாக சொன்னார்கள். ஆனால் இன்று வரை எந்த கோரிக்கையும் நிறைவேற்றி தரவில்லை. அத்தனையும் அரசின் நிதித்துறையில் இருக்கிறது என்று இப்போது வரை பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படியே இருக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் வருகிற செப்டம்பர் மாதம் நாங்கள் நடத்தும் சாலை மறியலுக்கு பின்பு இந்த அரசு எங்களுக்கு பதில் சொல்லும் என்று நம்புகிறோம். என் பேர் அமல்ராஜ், நிறுவன தலைவர், ஓட்ஸா கூட்டமைப்பு. வாழ்க வாழ்க வாழ்கவே, ஓட்ஸா கூட்டமைப்பு, வாழ்க வாழ்க வாழ்கவே, பரப்புரையாளருக்கு வழங்கப்படும் ஊதியத்தை பேரூராட்சி மூலமாக, நகராட்சி மூலமாக, மாநகராட்சி மூலமாக அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக வழங்கிடுக. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி தொழிலாளர் மருத்துவ பராமரிப்பு நிதியினை முறையாக பிடித்தம் செய்து அனிமேட்டர் கணக்கிலே வரவு வைக்க வேண்டுகிறோம். அனிமேட்டர் கணக்கிலே வரவு வைக்க வேண்டுகிறோம். தமிழக அரசு ஞாயிறு தோறும் விடுப்பினை வழங்கிடுக. அரசின் விடுமுறை நாட்களில் விடுப்பினை வழங்கிடுக. தமிழக அரசு நிலுவை ஊதியத்தை வழங்கிடுக. நிலுவை ஊதியத்தை வழங்கிடுக. தமிழக அரசு
மாத நிற ஊதியத்தை மாத நிற ஊதியத்தை 20,000 ஊதியமாக 20,000 ஊதியமாக உயர்த்தி வழங்கு உயர்த்தி வழங்கு உயர்த்தி வழங்கு உயர்த்தி வழங்கு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு பரப்புரையாளர் பணியிடத்தை பரப்புரையாளர் பணியிடத்தை நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் நிரந்தரம் செய் பரப்புரையாளர் சூப்பர்வைசர் பரப்புரையாளர் சூப்பர்வைசர் அனைவருக்கும் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கிடுங்க அடையாள அட்டை வழங்கிடுங்க தமிழக அரசு தமிழக அரசு பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி அலுவலகங்களில் மாநகராட்சி அலுவலகங்களில் பரப்புரையாளர் அனைவருக்கும் பரப்புரையாளர் அனைவருக்கும் இருக்கை வழங்கு இருக்கை வழங்கு இருக்கை வழங்கு இருக்கை வழங்கு தமிழக அரசு தமிழக அரசு பரப்புரையாளர் அனைவருக்கும் 8 மாத ஊதியத்தை உடனே வழங்கிடுக உடனே வழங்கிடுக ஒப்பந்ததார நியமனத்தை ரத்து செய்